இன்றைய செய்திகள். மகளிர் உரிமை தொகை இன்ப அதிர்ச்சி. தமிழக பெண்களின் வாழ்வில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது குறித்த முக்கிய தகவலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களிலும் பொது இடங்களிலும் ஒரே பேச்சுதான், எனக்கு பணம் வரவில்லை, என்ன செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல பெண்களுக்கு இந்த மே மாதம் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்று விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வரும் இந்த மகத்தான திட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்குமா அல்லது திட்டம் தொடருமா என்ற கேள்வி ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பலரிடம் எழுந்துள்ளது. குறிப்பாக தேவக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்த 2500 ரூபாய் எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் திட்டத்தை மறுசீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது, அதற்கு தகுந்த கால அவகாசம் தேவை என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருப்பினும் அரசு நிர்வாகம் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. ஆம், வழக்கம் போல மே மாதத்திற்கான 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் எந்த தடங்களும் இன்றி வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது பலரது அன்றாட வாழ்வாதாரத்திற்கு பெரிய துணையாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். மேல்முறையீடு செய்த பெண்களின் நிலை என்ன? பல மாதங்களாக தகுதி இருந்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் பெரும் ஏமாற்றத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். தேர்தல் கால கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்தன. வழக்கமான பயனாளிகளுக்கு தொகை செலுத்தப்பட்ட அதே வேளையில் இந்த மேல்முறையீடு செய்த பெண்களின் வங்கி கணக்குகளிலும் தலா 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அரசு எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கை பல குடும்பங்களின் மகிழ்ச்சியை பொங்க செய்திருக்கிறது. தகுதியுடைய எங்களுக்கு கடைசியில் நீதி கிடைத்துவிட்டது என்று பல பெண்கள் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து வருகின்றனர். அரசு இந்த செயல்பாடு வெளிப்படைத்தன்மையும் தகுதியான மக்களை சென்றடைவதற்கான உறுதிப்பாட்டையும் காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். இனி வரும் நாட்களில் இந்த திட்டம் முழுமையாக சீரமைக்கப்பட்ட பிறகு வாக்குறுதி அளித்தபடி அந்த 2500 ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும், விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது போன்ற அடுத்தடுத்த கட்ட அறிவிப்புகளுக்காக பலரும் காத்திருக்கின்றனர். நிச்சயமாக அரசின் இந்த நடவடிக்கை பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மரியா நோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.